வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10 சயின்ஸ் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் சர்க்யூட் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் சர்க்யூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக ஒன்றுக்கு ஒன்று பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டர்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டுமே ஒரு காமன் பாயிண்டில் இருக்கும். ஓகே, இப்போ 3 ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரு காமனாக ஏ அண்ட் பி அப்படின்ற 2 காமன் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 3 ரெசிஸ்டர்ஸ் வில் பி சேம். அதாவது R1ன்ற ரெசிஸ்டருக்கு இடையில் 5 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த R2 அப்படின்ற ரெசிஸ்டருக்கு மத்தியிலையும் 5 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். R3 அப்படின்ற ரெசிஸ்டர்ஸ்க்கு மத்தியிலையும் 5 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த பேரலல் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அப்படின்ற சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வில் பி சேம் ஃபார் ஆல் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது வோல்டேஜ் ட்ராப் வில் பி சேம் ஃபார் ஆல் த ரெசிஸ்டன்ஸ். பட் ஆனால் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் வெவ்வேறையாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 வழியாக I1 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் 2 வழியாக I2 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 3 வழியாக I3 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட்ஸ் எல்லாம் நம்ம அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். அந்த தென் வோல்டேஜ் ட்ராப்பாக வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எ பேரலல் சர்க்யூட் ஹேஸ் 2 or more லூப்ஸ். ஒரு பேரலல் சர்க்யூட்டில் 2 or more லூப் இருக்கும். பட் ஆனால் சீரிஸ் சர்க்யூட்டில் ஒன்லி 1 லூப் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 or more லூப். ஸோ இங்கே ஒரு லூப் இருக்குது, இது ஒன்று, அந்த இது ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து 2க்கும் மேற்பட்ட லூப் வந்து ஒரு பேரலல் சர்க்யூட்டில் இருக்கும். ஓகே, இஃப் த சர்க்யூட் இஸ் டிஸ்கனெக்டட் இன் ஒன் ஆஃப் த லூப், த கரண்ட் கேன் ஸ்டில் பாஸ் த்ரூ த அதர் லூப்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு I1 அப்படின்ற லூப்பில், அதாவது I1 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய லூப்பை நம்ம பிரேக் பண்ணாலும், இந்த I2 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய லூப்பும் I3 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய லூப்பும் டேமேஜ் ஆக போகிறது கிடையாது. அது வழியாக கரண்ட்டு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு லூப் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில உள்ள பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து R1, R2 அண்ட் தென் R3 இது எல்லாமே ஒரு காமன் பாயிண்ட்ஸுக்கு இடையில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் த 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 ஆர் கனெக்டட் அக்ராஸ் 2 காமன் பாயிண்ட்ஸ் A அண்ட் B. ஸோ A அண்ட் B அப்படின்ற காமன் பாயிண்ட்டுக்கு இடையில இந்த 3 ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த சேம். ஸோ அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும். பட் ஆனால் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ அந்த கரண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு I1 இருக்கும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு I2 இருக்கும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு I3 இருக்கும். இப்போது ஹோம்ஸ் லா யூஸ் பண்ணி எப்படி நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ R1, R2, R3 இது வழியாக ஃப்ளோ I1, I2, I3 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பட் ஆனால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. இப்போது இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி முதல்ல எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வழியாக I1 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போது ஹோம்ஸ் லா படி நமக்கு என்ன இருக்குது, V = IR அல்லது I = V/Rன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா I1 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா V, அண்ட் தென் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எவ்வளோ R1. ஓகே, ஸோ அதனால் I1 = V/R1 சொல்லி எழுதிட்டோம். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2, அதோடைய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து V, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோனா R2. ஸோ அதனால் I2 = V/R2. இப்போது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் R3. இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் R3 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I3. இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V, அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R3. ஸோ அதனால் I3 = V/R3ன்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போது I = I1 + I2 + I3 அப்படின்ற ஈக்குவேஷனில் I1, I2, I3 உடைய வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, I = V/R1 + V/R2 + V/R3ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த V எல்லாமே காமனாக இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்லேயுமே இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் V அப்படின்ற டேர்ம் வந்து காமனாக இருக்கிறதுனால ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு
நம்ம I equal to V into 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3 சொல்லி எழுதியிருக்கோம். இப்போது இந்த 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3ன்றது என்ன அப்படின்னா வந்து effective resistance in a parallel circuit. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா I equal to V divided by RP. ஓகே, ஸோ அல்லது 1 divided by RP equal to 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3 சொல்லி எழுதலாம். ஸோ இந்த 1 divided by R1 plus 1 divided by R2 and then 1 divided by R3 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 1 divided by RP அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகே, 1 divided by RP. ஸோ இது என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த parallel circuit. இப்போது இந்த 1 divided by RP equal to 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3ன்னு சொன்னோம் இல்லையா, இதில் எல்லா ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூமே ஆறுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது R1 R2 R3 இது மூணுத்துடைய வேல்யூமே 5 ohmsன்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ parallel circuit எவ்வளோ கிடைக்கும்? 1 divided by RP equal to 3 divided by 5. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போது உங்களுக்கு வந்து n ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது 1 2 3 4 5 6 7 அப் டு n வரைக்கும் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா n டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஆர்பின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 1 டிவைடட் பை ஆர்பின்றது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் சர்க்கியூட். ஓகே, இந்த nன்றது வந்து நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர். அதாவது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் பொழுது நம்ம அதை காமனாக ஆறுன்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ parallel circuit if the resistance are சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? 1 divided by RP equal to n by Rன்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. ஓகே, இப்போது ஒரு parallel circuit எடுத்துக்கிட்டிங்க வச்சிங்கன்னா அதில் வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது நம்ம பார்த்த கேஸில் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் எந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை விட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் parallel சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel combination is less than the lowest of the individual resistance. ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.